இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை என்பயேசு. இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை. துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். துன்பங்கள் உனக்கு வரலாம், துயரங்கள் தொல்லை தரலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். அன்பாய் நேசித்த எவரும் உனக்கு எதிராய் மாறலாம். இன்பயேசு இருக்கின்ற போது உனக்கென்ன உள்ளத்தில் மனக்கவலை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தனித்தனியாய் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி இன்றைக்கு தெய்வ முகத்தை நாம் அண்ணாந்து பார்க்கும்படியாய் கொஞ்ச நேரம் ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. 9வது சங்கீதம் 18வது வசனத்தை இன்றைக்கு நம்முடைய நினைவிலே கொண்டு நாம் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். எழுதிய அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று எழுதின ஒரு வார்த்தையை நாம் அறிவோம். அருமையான வேத வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லையாம். ஒரு எளியவன் என்று சொல்லுகிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். வழக்கமாக தமிழ் காரியங்களில் நாம் எழுதும் பொழுது பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று எழுதுவார்கள், இன்னொன்று மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று எழுதுவார்கள். அதிலும் விசேஷமாக இவர்கள் எந்த நிலையும் ரொம்ப தாழ்ந்த ஒரு நிலை. அதாவது நான் சொல்லுவது இந்த ஜாதி இனம் அப்படி காரியத்தை சொல்லலை, அவனுடைய ஏழ்மையான நிலைமைகளை குறித்து சொல்லுகிறேன். ஏழ்மையான நிலை எந்த வறுமை கோட்டுக்கு கீழ் என்று சொல்வார்கள். இந்த சூழ்நிலையில் அவனுடைய எல்லா நிலைமைகளிலும் தாழ்ந்த ஒரு நிலை எளியவன் என்கிற ஒரு வார்த்தை. அந்த எளியவன் வேதவசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொன்னார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் என்று. நான் இப்பொழுது அதை சுட்டி காட்டவில்லை. வாழ்க்கையில் தரத்தில் வாழ்கிற சூழ்நிலையில் அவனுடைய வசதியில் அவனுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றிலும் எளிய ஒரு மனிதன், எளியவன், இல்லாதவன், வறுமை கோட்டுக்கு கீழானவன், எதையும் செய்வதற்கு முடியாதவன், மிகவும் மிகவும் பாடுகளை அனுபவிக்கிறவன், மிகவும் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடும் வாழ்கிற ஒருவன். இந்த மனிதனை குறித்து வேதம் இவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது, அவன் மறக்கப்படுவதில்லையாம். அதில் விசேஷமாக இன்னாருக்கு இன்னார் நண்பர் என்று சொல்வதில் கூட நாம் தயங்குவோம். ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் அல்லது வசதி படைத்த ஒருவராக வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் அவரை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய சொந்தம், அவருக்கு நெருங்கினவர், அவருடைய பள்ளி பருவத்தில் அவரோடு கூட படித்தவர், இப்படி பலவிதமான காரியங்களை சொல்லி தன்னை அவர்களுக்கு நெருங்கினவர்களாக, உறவுகளாக, நண்பர்களாக காண்பிப்பதில் ஒரு தனி பெருமை உண்டு எல்லாருக்குமாக. ஆனால் அதே சமயத்தில் பெற்ற தாயே ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தனக்கென்று ஒரு உத்தியோகம், தனக்கென்று ஒரு நிலை வரும் பொழுது அந்த தாய் வருகிற கோலத்தை கண்டு என் தாய் என்று சொல்வதற்கு கூட இன்றைக்கு தயக்கம் காட்டுகிற ஒரு நிலை அநேகர் நடுவில் இருக்கிறதை அறிவோம். அப்பா இவங்க எங்க அப்பா, இவங்க எங்க அண்ணன், இவங்க என் தம்பி, அப்படி சொல்லுகிற ஒரு பரிதாப நிலைமை. எனக்கு தெரிந்த அநேக சம்பவங்கள் அப்படி உண்டு. நான் அவைகளை சொல்லுவதற்கல்ல. இப்பொழுது ஏழ்மையான எளிமையான எந்த காரியத்திற்கும் பயன்படுவானா என்று மற்றவர்களால் சிந்திக்கப்படுகிற ஒரு எளிமையானவன் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னால் ஒரு எளிமையானவனின் தகுதி என்ன, ஒரு எளிமையானவனின் தன்மை என்ன? இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உணர்ந்தவர்களாக நிற்கிறோம், உணர்கிறவர்களாகவும் நிற்கிறோம். ஏன் நான் இப்படி பிறந்தேன், எனக்கு ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த சிறுமை, எப்படி எவ்வளவு நாளைக்கு இப்படி நான் வாழ்வது? ஆண்டவர் எல்லாரையும் அப்படி படைக்கும் பொழுது ஒரே ஆண்டவன் தானே படைத்தார். ஏன் வஞ்சகமாய் படைத்திருக்கிறார்? என்னை எளியவனாக அவரை பணக்காரனாக, என்னை ஏழையாக அவனை உயர்ந்தவனாக. ஏன் இவருடைய படைப்பில் இவ்வளவு வித்தியாசம்? இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. ஆனால் ஒரு காரியத்தை திட்டமாய் சொல்லுகிறேன், எளியவன் தேவனாலே மறக்கப்படாத ஒரு நிலையில் அவருடைய கவனத்தில் நிற்க வேண்டிய ஒருவனாயிருப்பதால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எளியவர்களே, நானும் உங்களை குறித்து ஒன்று சொல்லுகிறேன், சோர்ந்து போக வேண்டாம்.
முதலாவது இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள், உள்ளத்தை பலப்படுத்துங்கள். காரணம், நீங்களும் நானும் நம்பி ஆராதிக்கிற தேவனாலே ஒரு நாளும் நாம் மறக்கப்படுவதில்லை என்பதை மறந்து போக வேண்டாம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய நினைவாக இருக்கிறார். ஏராளமான வேத வசனங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நேரத்திற்கு ஏற்றது போல நாம் அதை கவனிக்கலாம். நீங்கள் இந்த எளியவன் இப்பொழுது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த உடனே தேவன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையும் அதுதான். எளியவனை ஆதரியுங்கள், எளியவனுக்கு நன்மை செய்யுங்கள், எளியவனை மறந்து விடாதீர்கள். இப்படியெல்லாம் சொன்னார். நீங்கள் உபாகமத்தில் ஒரே அதிகாரத்தில் சில பாகங்களை மாத்திரம் நான் நினைவிற்கு கொண்டு வருகிறேன். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு அவர் சொல்லுகிறார், உங்கள் நாட்டில் நீங்கள் போய் கானானிலே சேர்ந்து விதைத்து அறுத்து அறுவடை செய்து கட்டாத வீடுகள், நடாத மரங்கள், வெட்டாத கிணறுகளை நீங்கள் சுதந்திரித்து வாழ்கிற காலத்தில் உங்களுக்குள்ளே பணக்காரனாகவே எல்லாரும் இருப்பார்கள் என்று எண்ண வேண்டாம். நிரந்தரமான ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பான் என்று எண்ண வேண்டாம். எளியவன் உங்களை விட்டு ஒழிந்து போக மாட்டான். ஆனால் எளியவனை ஆதரியுங்கள். அவன் கடன் கேட்டால் கொடுங்கள், அவனுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டாம். ஒரு நாளும் அவனை செய்ய வேண்டாம். அவனுக்கு முதல் கொடுக்கிற பெரிய பாக்கியமே கேட்கறத கூட. நம்ம யாரோ சம்பாதித்து யாரோ வைக்கிறது, ஏதோ ஒரு எளியவன் சாப்பிடுகிறதற்கு கொடுக்கப்படுகிறது போல சம்பாதிக்காதவைகளை சாப்பிடுவதற்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை எவ்வளவு திட்டமாய் காரியங்களை அவர் செய்கிறார் என்று பாருங்கள். வாழ்க்கையில் இது ஒன்றுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. நான் இவ்வளவு தரித்திரமாய் இருக்க, இவ்வளவு ஏழ்மையாயிருக்க, என்னோடு வாழ்ந்தவன், என்னோடு படித்தவன், என்னோடு பிறந்தவன் இவ்வளவு மேன்மையாயிருக்க, எனக்கு இந்த நெருக்கம், எனக்கு இந்த கஷ்டம் ஏன்? அவன் கேட்கிறான். இல்லை, ஒரு நாளும் அந்த கஷ்டத்தையும் நெருக்கத்தையும் கண்டு பயப்பட வேண்டாம். உங்களை உண்டாக்கினவர் உங்கள் நினைவாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்வதற்காக நான் வேதத்தில் காண்பிக்கிறேன். வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். அதே அதிகாரத்தில் 9வது வசனத்திற்கு வாங்க. அங்கு அருமையான வேத வசனம் எழுதியிருக்கிறது. சரியான காலத்தில் அவனை விடுதலை செய்துவிடு. அவன் உன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவானால் அது உனக்கு பாவமாயிருக்கும் என்றார். அது உனக்கு பாவமாயிருக்கும். நான் பாவமே இல்லாமல் இருக்க வேண்டாம். ஒரு பாவம் என்னை சூழ்ந்து கொள்வதற்கு கூட ஒரு எளியவனை வைக்கிறார். எளியவனுக்கு நான் ஒரு துரோகம் செய்வேனானால், எளியவனை நான் ஏமாற்றுவேனானால், எளியவன் அந்த காரியங்களை நான் அசட்டையாக எண்ணுவேனானால், அது கூட அவன் தேவனை நோக்கி அபயமிடுவானானால் அது பாவமாய் மாறுமாம். எளியவனுடைய தகுதி எவ்வளவு பெரிதாக்கி இருக்கிறார். நீங்கள் அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தை 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே இஸ்ரவேலனுக்கு சொல்லுகிறார், நீ எளியவனுக்கு ஆதரி, அவனை நீ தள்ளிவிட வேண்டாம், அவனுக்கு வேண்டிய கணத்தை செய். நடக்கப் போகிறது என்னவென்றால், நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் எளியவனுக்கு செய்ய வேண்டியதை செய். இவ்வளவு காரியமாய் எளியவன் மேல், ஒரு இல்லாதவன் மேல், குறைவுள்ளவன் மேல், அவரை நம்பி இருக்கிற, எல்லாம் ஒன்றும் இல்லை என்று வாழ்ந்து வருகிற ஒரு பரதேசியை போல இருக்கிற, பரதேசியாய் இருக்கிற மக்கள் மேல் அவர் இவ்வளவு பாசம் வைக்க காரணம் என்ன? நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். 2 விசேஷத்த காரியத்தை நாம் நம்முடைய நேரத்திற்குள்ளாக நாம் கவனிக்கலாம். ஒன்று, சங்கீதம் 8வது சங்கீதம் 5வது வசனத்தில் அந்த எளியவனை குறித்து எழுதின வார்த்தையை பாருங்கள். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார், கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டினாராம். வேதவசனம் எல்லாருக்கும் ஒரே வேதவசனம் தான். மனுஷனை குறித்து சொல்லுகிற வார்த்தை. மனுஷன் பிறந்தான் என்பதற்காக அவனை குறித்து எழுதப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை. இந்த வார்த்தையை வாசித்து பாருங்கள். அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் தேவன் முடிசூட்டினாராம். அவர் முடிசூட்டி இருக்கிற ஒரு பெரிய ரகசியம், பரதேசி என்று என் கண்களுக்கு தென்பட்டாலும், ஏழை என்று என் கண்களுக்கு தென்பட்டாலும், நான் இப்போ உள்ள அர்த்தமாக சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாருடைய பார்வையில் பரதேசியாய் காணப்பட்டாலும், நீ யாருடைய பார்வையில் ஏழையாய் காணப்பட்டாலும், நீ யாருடைய பார்வையில் திக்கற்றவனை போல காணப்பட்டாலும், நீ யாருடைய பார்வையில் ஒன்றுமில்லாத தரித்திரன் என்று காணப்பட்டாலும், நீ கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிற ஒரு மகனாய் இருப்பதால் அவர் உன்னை குறித்து எழுதின பூர்வீக எழுத்து தேவன் உன்னை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி விட்டிருக்கிறாராம். அவர் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டின ஒரு தரித்திரனை அவர் மறப்பதில்லையா. நான் தரித்திரனை என்று சொல்வதை விட மனிதனை மறப்பதில்லை. உண்மைதான். காரணம், ஏசாயா 49ஆம் அதிகாரத்திற்கு வந்து பாருங்கள்.
ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் ஒரே வார்த்தையாய் சொன்னாள், நான் உன்னை மறப்பதில்லை. அதனுடைய அர்த்தம், நான் உன்னை கனத்தினால் மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிறேன். வேதத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வாசிக்கும் பொழுது ஒரு நேர்த்தியான வேத வசனத்தை நம்மால் அறிய முடியும். அவர் என்ன காரியங்களை செய்தாலும் மனுஷனுடைய உள்ளான ஆத்மா, உள்ளான மனுஷனை என்கிற வெளித்தோற்றமும் உள்ளான மனுஷனுடைய தோற்றத்தையும் ஒற்று பார்க்கிற தேவனாயிருக்கிறார். நான் என்ன விதமாய் இருக்கிறேன் என்கிற ஒரு காரியத்தை விட என் ஆத்மாவின் வாஞ்சை என்ன, என் ஆவி எப்படி அவருக்குள் நேசிக்கிறது என்கிறதை அவர் கவனிக்கிறார். ஆகவேதான் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் முதலாய் கர்த்தரை நேசிக்க தொடங்குங்கள். தரித்திரம் அல்ல, எனக்கு இருக்கிற வறுமையும் சிறுமையும் அல்ல, எனக்கு இருக்கிற வேதனையை நான் எண்ணுவதல்ல. ஏன் இப்படி, எதற்கு இந்த தரித்திரம், எதற்கு இந்த கோட்பாடு, ஒரு நாளும் சிந்திக்க வேண்டாம். எல்லாம் அவராய் நமக்கு செய்கிற தேவன், அவரே நம்மை நடத்துகிறவர். ஆகவே நம்மை குறித்து ஆதி காலத்தில் இஸ்ரவேலருக்கு கட்டளையிட்டவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த கோட்பாடை அப்படியே கொண்டு வந்திருக்கிறார். ஒன்று, என்னை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினபடியால் தைரியத்தோடு நிற்போம். ஆண்டவரே, என்னை மறந்து போகாதிருப்பதால் என் சிறுமையை மாற்றித்தாரும், என் எளிமையை மாற்றித்தாரும், என் துக்கம், என் மனவேதனை, என் சஞ்சலம், என் கலக்கம் என்று நான் எவைகளில் எல்லாம் வியாகுலத்தோடு இருக்கிறேனோ எல்லாம் எனக்கு மாற்றித்தாரும். நான் கேட்கிற காரியங்களில் அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். நல்லது. இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசித்து விடலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கு எழுதின வார்த்தையை கவனியுங்கள். அவர் எளியவனுக்கு திடன் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், எவ்வளவு அதிகாரங்கள் நிறைந்த தேவன், எத்தனை கோடி தூதர்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் ஒரு எளியவனுக்கு திடனாய் மாறுகிறாராம். அவருக்கு துதிகான மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, வேதவசனத்தின் ஆழங்கள் இவ்வளவாய் இருக்க, உங்கள் வறுமையை நினைத்து, உங்கள் குறைவை நினைத்து, உங்கள் பலவீனத்தை நினைத்து, உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற இந்த தரித்திர நிலையை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நான் எனக்கென்று எழுதப்பட்ட இந்த வேதவசனங்களை நம்பிக்கையாய் உறுதியாய் அறிக்கை செய்து அவருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை குறித்து இப்படி எழுதியிருக்க, நீர் என்னை மறந்து போகாதவர் என்று எழுதியிருக்க, நான் மறக்கப்பட்ட ஒருவனை போல துடிப்பது ஏன்? என்னை நினைத்தரணும். நீங்க வாசிங்க, நான் நினைவிற்கு கொண்டு வாங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சிம்சோன் மகாபெரிய வீர செயலை செய்து முடித்து சாகும் தருவாயில் சிம்சோனுக்கே தோன்றியிருக்கிறது, நான் செத்து இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் கையில் மடிய வேண்டுமோ? அப்படி ஒரு வார்த்தை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெப வார்த்தையை தேவன் கேட்டார், அவருக்கு பதில் கொடுத்தார். அதே சமயத்தில் ஒரே ஒரு முறை என்னை நினைத்தருளும் என்று போராட்டம் நிறைந்த ஒரு இடத்திலே ஜெபித்தார். அவர் சுற்றிலும் இருக்கிறவர்கள் வேடிக்கையாய் பார்க்கிறார்கள். 2 கண்களும் இல்லாத ஒருவன், கைகளில் விலங்கிடப்பட்ட ஒருவன், பலசாலியாய் காணப்பட்டு இன்றைக்கு பரியாசமாய் காணப்படுகிற ஒருவன். இனி என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான். எல்லா காரியத்திலும் சிறைவாசியாகவே வாழ்ந்து விட்டார். ஏழை மனுஷனாய், தரித்திரனாய், எளியவனாய் காணப்படுகிறார். எந்த காரியத்திற்கும் பலனற்ற ஒரு மனிதனாய் நிற்கிறார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நினைத்து பாருங்கள். என்னை இந்த ஒரு விசை நினைத்தரணும், என்னை இந்த ஒரு விசை நினைத்தரணும். இந்த வார்த்தை தேவ சன்னதியில் எட்டினது. அவர் சிம்சோனை நினைத்தருளினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுகிறதில்லை என்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே பதித்து, ஏழ்மையான நிலைமையில், தாழ்மையான சூழ்நிலையில், குறைவுள்ள இந்த வேளையில் எதில் ஏழ்மை வெளிப்படுகிறது? எளியவனாகிய என் ஏழ்மை, எளியவனாகிய என் தரித்திரம், எளியவனாகிய என் வறுமை, எளியவனாகிய என் துக்க நிறைந்த நிலை இன்றைக்கு எனக்கு மாற்றி கொடுத்து என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் எழுதியிருக்கிறது, என்னை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிறீர் என்று.
அப்படி இருக்க இவைகள் என்னை விட்டு மாறட்டும். இன்னொன்று, நீர் எனக்கு திடனாய் இருக்கிறீர் என்று எழுதியிருப்பதால் எல்லாவற்றிலும் அந்த மகிமையை நான் அனுபவிக்கும்படி எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுகிற ஒரே ஒரு ஜெப நிலைமையோடு கூட அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடுவோம். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வேதத்தை திறந்தோம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று எழுதின அந்த வார்த்தையையும், எளியவனை குறித்து நீர் எவ்வளவு கவனமாய் உத்தரவு போட்டிருக்கிறீர் என்றும் நாங்கள் உபாகமம் 15 அதிகாரத்தில் தெளிவாய் வாசித்தோம். மாத்திரமல்ல, ஒரு எளியவனுடைய தன்மை நிலைமை என்னதென்று வேதம் எங்களுக்கு தெளிவாய் சொன்னது. நாங்கள் சாதாரண மக்களைப் போல ஒதுக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, குறைவு நிறைந்தவர்களாக, பலவீனர்களாக, வியாதியஸ்தர்களாக, ஆண்டவரே தரித்திரராக காணப்பட்டாலும் எங்களை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிறீர் என்று வேதம் எங்களை குறித்து திட்டமாய் சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். என்னோடு கூட இந்த வேத வசனத்தை கேட்டு, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவனா என்று தங்களை ஆராய்ந்து பார்த்து உம்முடைய சமூகத்தில் என்னோடு கூட நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கண்ணோக்கமாயிருக்கட்டும். மாத்திரமல்ல, நீர் எளியவனுக்கு திடன் என்று எழுதின அந்த வேத வாக்கியத்தை நாங்கள் வாசித்திருப்பதால் கர்த்தாவே, யாரெல்லாம் துக்கம், பாடு, சோர்வு, பலவீனங்கள் என்கிற இந்த ஏழ்மையான நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டவர்களாய், அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைப்புள்ளவர்களாய் நிற்கிற யாரானாலும் சரி, ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் கொள்ளும், ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் கொள்ளும், ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் கொள்ளும். ஒவ்வொருவர் குடும்பத்தையும் விசாரித்தரணும், ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் விசாரித்தரணும். ஆண்டவரே, அவர்களுடைய அங்கலாய்ப்பு மாறும்படி, அவர்கள் துக்கம் மாறும்படி, அவர்கள் மனவேதனை மாறும்படி, இன்றோடு இந்த ஏழ்மை மாறி தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. நீர் சகலவித நன்மைகளாலும் நிரப்புகிற தேவன் என்று எழுதியிருப்பதால் அந்த நன்மைகள் அவர்களை நிறைக்கும்படி, அந்த நன்மைகளுக்கு அவர்கள் பாத்திரவான்களாய் மாறும்படி இன்று முதல் ஒரு வித்தியாசமான நிலையை உருவாக்கும். கர்த்தாவே, யார் என்ன தேவையோடு, இந்த தேவை எனக்கு அதிக தேவையாயிருக்கிறது, நான் என்ன செய்வேன், யாரிடத்தில் கையேந்துவேன் என்கிற கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாரானாலும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். எழுதின வேதவசனம் நிறைவேற்றப்படும்படியாக எளியவனுக்கு திடனாக, எளியவன் மறக்கப்படாதவனாக, நீர் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருந்த அந்த மேன்மை எளியவனுடைய வாழ்வில் விளங்கத்தக்கதான கிருபை நீர் கட்டளையிடும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை விளங்கத்தக்கதான ஒரு மேன்மையை அவர்கள் அனுபவிக்கட்டும். அதனாலே வேதவசனம் உண்மை என்றும், வேதவசனம் கிரியை செய்கிறது என்றும், வேதவசனம் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, எங்களை குறித்து எழுதியிருக்கிறது என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் தோன்றுவதாக, தோன்றி அவர்களை திடப்படுத்தட்டும். அந்த மகிமைக்கு முன்பாக அவர்கள் எப்பொழுதும் நிரந்தர கிருபையுள்ளவர்களாய் நிற்க உம்முடைய மகத்துவமுள்ள கையில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும், கிருபைக்குள் ஆக்கும், மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். எளியவனை என்றென்றைக்கும் மறக்காத மகிமைக்குரிய தெய்வம் உங்கள் மேலும் கவனமுள்ளவராயிருந்து உங்களையும் ஆற்றி தேற்றி அரவணைப்பாராக. ஆமென், ஆமென்.